Astro Talk இருக்கிற Astro Talk ஒரு ஃபர்ஸ்ட் chat. Astro Talk I recommend. Hi friend and welcome to another episode of Us Getting Scammed. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா Astro Talk அப்படின்ற ஒரு அருமையான ஆப், அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதை யூஸ் பண்ணியும் பார்க்க போறோம். லவ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்போம். சொல்லுங்க அக்கா, ஸ்ட்ராங் கனெக்ஷன் சென்ஸ் பண்றேன், பட் டைமிங் கிரிட்டிக்கலா இருக்கு. He is not fully committed ஃபீல் ஆகுது சம்டைம்ஸ். கடந்த சில நாட்களால இல்ல சில மாதங்களா wherever I go I see his face ன்ற மாதிரி எந்த பக்கம் போனாலும் only one ad, Astro Talk. எங்க போனாலும் இந்த Astro Talk ad வந்துகிட்டே இருக்கு. அண்ட் புது புது ரூபங்கள் எடுத்து வரான். அப்பப்ப தமிழ்ல பேசுறான், அப்பப்ப தெலுங்குல பேசுறான், அப்பப்ப கன்னடத்துல பேசுறான். அண்ட் பேசுறவங்க எல்லாம் ஜோசியக்காரங்களா இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஏன்னா Astro Talk ஜோசியம் பாக்குற ஆப். ஆட்ல வரதெல்லாம் நம்ம அம்மு ராமச்சந்திரன் அவங்க அந்த நாய்களுக்காக பேசி வந்திருந்தாங்களே ஞானால, அவங்க தெலுங்குல சீரியல்ல நடிக்கிறவங்க, கன்னடத்துல படத்துல நடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஜோசியக்காரங்க கெட்டப் போட்டு அந்த ஆடை ஃபீடுல போட்டு இட் இஸ் சோ கூஃபி. லைக் ஹூ இஸ் பையிங் திஸ் ஷிட்? யார் வந்து இவங்க எல்லாம் நிஜமாலே ஜோசியக்காரங்க நம்பிட்டு இருக்காங்க? இந்த அம்மு அவங்க இருக்காங்களா, அவங்க அந்த ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கிரக நிலை உங்களுக்கு சரியில்லை. Bro, it is so funny to watch. And என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, இத ஒரு சில பேர் நம்ப போறாங்கன்னு எனக்கு அதை பாக்குறப்ப தெரியுது. அதுதான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பார்ட். இப்போ இது வந்து இந்த சீரியல் பீப்புள்ஸ் வந்ததெல்லாம் வந்து ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி. இப்போ வந்து இந்த கீன்னு ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா, ஆங்கர், எந்த பக்கம் போனாலும் தட் ஆட் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு என்னதோ நம்பிக்கை இல்லையா, அந்த எனக்கெல்லாம் இந்த அஸ்ட்ராலஜில நம்பிக்கையே இல்ல மேம். நம்பிக்கை இல்லையா? அந்த ஆட் என்ன சூழ்ந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. அண்ட் அவங்க மட்டும் இல்ல, the whole family is in it. பாக்யராஜ், டைரக்டர் பாக்யராஜ், அவர் ஆட் போடுறாரு Astro Talk-க்கு. அமலா பால் அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கலி எனக்கு ஜாதகம் ஜோசியம்ல நம்பிக்கை கிடையாது. சோ வந்து இதெல்லாம் பாக்குறப்போ ஐ எம் லைக், என்ன இது, எல்லாருமே வேலை போயிட்டாங்களா போற Astro Talk? ஏன்னா Astro Talk வந்து ரொம்ப ஏலியனான பிராண்ட்லாம் இல்ல, என்னையே கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 2-3 பிராண்ட்ஸ் தான் வந்து அடிக்கடி மெயில் போடுவாங்க ப்ரமோட் பண்ணுங்கன்னு. அதில் முதலிடம் பெறுபவர் Astro Talk. அப்பப்ப போர் அடிக்கிறப்பெல்லாம் எனக்கு மெயில் போட்டுருவான், கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்களேன், ப்ரமோட் பண்ணித்தாங்களே, Astro Talk பார்ட்னரா இருங்களே அப்படின்னு. சோ யா, நான் ப்ரமோஷனே பண்ண மாட்டேன்ல நான் சொல்ல மாட்டேன். பட் Astro Talk ப்ரமோட் பண்ற நிலையில அவ்வளோ பஞ்சப்பட்னில நான் இல்ல. அதனால ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரமோட் தி ஆப். பட் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி எல்லாம் ட்ராப் பண்றாங்க, உங்களை ஹனி ட்ராப் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு தான் இந்த வீடியோ will start. எனக்கெல்லாம் இந்த அஸ்ட்ராலஜில நம்பிக்கையே இல்ல மேம். நம்பிக்கை இல்லையா? ஒரு டீல் வச்சுக்கலாமா? ஒரு டீல் வச்சுக்கலாமா? This has been haunting me for months. இல்ல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் ஃபில் பண்ணுங்க, என்ன கேட்கணுமோ கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். உங்க டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுங்க, இந்த வார்த்தையை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த ஆட் பக்கம் போனாலும் இதே தான் சொல்லுவாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கை சரித்திரத்தையே கண் முன்ன வைப்பாங்க. இதுதான் வந்து இவங்களோட ஹுக் லைன் செல்லிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். எல்லா ஆட்லயும் இதுதான் வரும். என்னம்மா மூஞ்சிலாம் மாறுது? இந்த விஷயம் வந்து எவ்வளவு கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். எனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்குமே தெரியும். நான் யார்ட்டையும் இது சொல்லவே இல்லை. எப்படி இவருக்கு தெரிஞ்சது, இந்த அஸ்ட்ராலஜருக்கு தெரிஞ்சதா நான் நம்பவே முடியல. இப்ப நம்பிதான் ஆகணும். நான் வந்து நீங்களாம் நம்பணும்னு நான் சொல்லல. I'm not forcing you that you have to believe in this astrology, but you have to believe. இன்னறங்க ஜோக்காட்ரிக்கலா bro literally emoted that. and இது வந்து இதுதான் இந்த டேபிள்ல உட்கார்ந்து இவங்க கேஷுவலா அப்படியே சாப்பிடுற மாதிரி கேஷுவலா ஆட் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அங்க கீழேயே போட்டுருப்பாங்க கீ டேபிள் கான்செப்ட் ஏத்தி சமல் பாரத் ஆட். and they are not even being original. like ஒரு ஆக்டருக்கு ஒரு கான்செப்ட் அப்படி வச்சாத எடுக்கலாம். இதே கான்செப்ட்ல ரெஜினா கசாண்ட்ரா வச்சு ஆட் எடுத்திருப்பாங்க. I will show it to you. மேம் எனக்கெல்லாம் அதே டேபிள், அதே வெள்ளை சொக்கா, அதே சாப்பாடு இல்ல, வேற சாப்பாடு போட்டிருக்காங்க ஃபார் வெரைட்டி, அதே வாட்டர் பாட்டில். அஸ்ட்ராலஜி நம்பிக்கையே இல்ல மேம். நானும் ஒன்னு மாதிரி தான் இருந்தேன். சரி, ஒரு பெட் வைக்கலாமா? ஒரு பெட் வைக்கலாமா? Sounds familiar. He copy my whole fucking flow. Word for word, bar for bar. டேட் ஆஃப் பர்த் போட்டு எது வேணாலும் கேளு. என்னம்மா கண்ணு மூஞ்சில மாறுது? என்னமா didn't even change a single dialogue. எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதானே 4 வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்படியே இருந்தாலும் சொல்றாங்க அப்படியே சொல்ல கரெக்டா சொல்லிட்டாரு. இப்போ அட்லீஸ்ட் நம்புறியா நீ?
நம்புறேன் லைவ். சோ இதுதாங்க அவங்க பரவாயில்ல, எக்கா லைட்டா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்க. பட் தட்ஸ் ஆல் ரைட். அண்ட் பாக்யராஜ் அவர் ஆட்லயும் இதே டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கும். ஆஸ்ட்ரோ டாக்ல இருக்கிற ஒரு ஜோசியர்கிட்ட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். அவர் வந்து நீங்க சிங்கிளா இருந்தா உங்களுக்கு எப்ப ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும், சிங்கிளா இருந்தா செட் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். அவங்க என்ன மாதிரி ஒரு கேரக்டர், இந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் கண்டினியூ ஆகும், இல்ல நடுவில் ஏதாவது பிரேக்கப் ஆயிருமா அப்படின்னு சொல்லி A to Z எல்லா ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லா விவரங்களையும் அவர் வந்து தெளிவா சொல்லிடுவார். எனக்கு இதுல என்ன வருத்தம்னா, இவர் பாக்யராஜ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கோட்டட் டிரெக்டர்ஸ். ஐ ரியலி லவ் ஹிஸ் மூவிஸ். எனக்கு அவரு டிரெக்ஷன் ஸ்டைல், ஸ்கிரீன் பிளே, ஒரு படம் கூட ஒரு 5 நிமிஷம் கூட உங்களுக்கு போரே அடிக்காது. அந்த காலத்துல அந்த டைட் கட், எடிட்டிங் இல்ல, எஃபெக்ட்ஸ் இல்ல, அது இப்போ இருக்கிற எதுவுமே கிடையாது அப்போ. பட் ஸ்டில் ஒரு 5 நிமிஷம் கூட போர் அடிக்காது. அப்படிப்பட்ட மனுஷனை இந்த ஆஸ்ட்ரோ டாக் ஆட்ல பார்க்கும்போது மனம் நொறுங்கினேன் நண்பர்களே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமும் இதை ப்ரமோட் பண்றாங்க. அது நான் கடைசியில காமிக்கிறேன் என்ன மாதிரி ப்ரமோட் பண்றாங்கன்னு. பட் அவங்க ப்ரமோட் பண்றது கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யூ கான்ட் ரியலி ட்ரஸ்ட் தெம் ஒரு அளவுக்கு. பட் இந்த மாதிரி ஜெனரேஷனல் வெல்த் இருக்கிறவங்க எல்லாமும் இதை ப்ரமோட் பண்றாங்கன்னும் போது ஐ எம் நாட் லைக் சர்ப்ரைசிங்காலாம் இல்ல, பட் ஐ எம் டிசப்பாயிண்டட். அண்ட் பாக்யராஜ் மட்டும் இல்ல, ரன்பீர் கபூர், மந்திரா பேடி, இந்த மாதிரி டாப் டியர் பீப்புள் எல்லாமும் இதுக்கு ப்ரமோட் பண்றதை பார்க்கும்போது ஜெனரேஷனல் வெல்த்தே இருந்து ஒரு 10 தலைமுறை சாப்பிடுற அளவு காசு இருந்தாலும் ஆஸ்ட்ரோ டாக்க ப்ரமோட் பண்ணி ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என் மனதிற்குள் வருகிறது. பட் மேபி இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணிதான் ஜெனரேஷனல் வெல்த்தே வந்திருக்குமா இருக்கும். ஐ டிட் நாட் திங்க் ஆஃப் தட். நான் ஏன் இவ்வளவு வருத்தப்படுறேன் அப்படின்னு வந்து நம்ம ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்கல. ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்தவங்க சொன்னதெல்லாம் பார்த்து என்னோட வருத்தம் ஃபார்ம் ஆச்சு. அதனாலதான் நான் இவ்வளவு புலம்பிட்டு இருக்கேன், இதை ஏன் ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க பார்க்கணும் என்பதனால் நம்ம இப்ப ஆஸ்ட்ரோ டாக் யூஸ் பண்றோம். லாகின் பண்ண உடனே கங்க்ராச்சுலேஷன் யூ காட் அ ஃப்ரீ சாட் அப்படின்னு வருது. ஸ்டார்ட் ஃப்ரீ சாட் அழுத்துனா வாட் இஸ் யுவர் நேம் கேக்குறாங்க. மானிஷா. நெக்ஸ்ட் பர்த்டே கேக்குறாங்க. ரியல் பர்த்டே கொடுக்கலாமா, ஃபேக் பர்த்டே கொடுக்கலாமா? இல்ல, பர்த்டே வச்சுதான் இவங்க அந்த ஜாதகம் எல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரியல் பர்த்டேவே கொடுப்போம். நெக்ஸ்ட் பர்த் டைம். Without birth time, we can still achieve up to 80%. I want 100% results. I think I remember my birth time, guys. Next, சென்னை தமிழ்நாடு. சென்னை தமிழ்நாடு போட்டா நமக்கு ஆள் கிடைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் தமிழ் பர்சன். அதனால ஹிந்தியை தூக்கிட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜஸ். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து ஹிந்தி தூக்கி தமிழ் இங்கிலீஷ் போட்டா நமக்கு தமிழ் ஆளு கிடைப்பாரு. ஸ்டார்ட் chat with astrologer. Start Jyotishi Revati. Please share your question. In the meanwhile, astrologer will join within 10 seconds. என்ன டக்கு டக்கு நடக்குது. ஹாய் அக்கா சொல்லாமா? How are you ஜியா? தமிழ் தானே போட்டேன் ப்ரிஃபரன்ஸ். ஹாய் அக்கா, I am fine. How are you? Good rap build பண்ணனும் நம்ம. அப்பதான் நமக்கு வந்து 2 நிமிஷம் தான் நான் ஃப்ரீ சாட். ஐயோ, how great will my career be? என்னது இது? I can see that your ascendant has Aries. இங்கிலீஷ் தூக்கி வெறும் தமிழ் போட்டுருக்கணுமோ? My career right now you are in Kedu Dasha. In Kedu you are in Mercury. அன்னக்கா பேசுறீங்க, ஒண்ணுமே புரியல. Financial abundance will always flow freely in your journey. இல்லையே. Now no financial abundance அக்கா. Checking your grahas. இப்போ வந்து 15 seconds தான் இருக்கு. அக்கா வந்து pay me to get your details அப்படி சொல்ல போறாங்க. கரெக்டா? career looks promising after 2026. அப்ப 2026 பாத்தீங்களா? காசு கேக்குறாங்க. ஏதோ வாய்ஸ் நோட்ல அனுப்பிச்சிருக்காங்கப்பா. But yes, I have noticed something very interesting in your horoscope. Your personal life is going to take a new turn very soon. Connect again. I'll explain everything in detail. என்ன ஹுக் பண்றாங்களா? ஹுக் பர்சனல் லைஃப்ன்றாங்க. நான் கரியர் பத்தி தான கேட்டேன். Hi Manisha, let's continue this chat at discounted price of 26 rupees per minute. நம்ம காசு கட்டணுமா? ஃபேஸ் ஆர் நெக்ல ஏதாவது நேச்சுரல் ஸ்பாட் இருக்கா? மோல் ஆன் மை foreheadங்க, சின்னதா. மூக்குல கூட இருக்கு. ஆன் மை நோஸ் சொல்லுவோம். மோல் ஆன் மை நோஸ் அக்கா அப்படி சொல்லியிருக்கேன் நானு. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சீக்கிரம் சொல்லுங்க. We hope you enjoyed the discounted session for 1 minute. You may now recharge to talk to the same astrologer. ஏங்க நீங்க ஆமான்னு சொல்றதுக்கு நான்
சரி நான் காசு கட்டுறேன், ஜோதி அக்கா காசு கட்டுறேன், ஆனா இவங்க மனுஷங்களா ஏன்னு கடைசி வரை எனக்கு தெரியல. 200 ரூபா இருக்கு இப்ப என்கிட்ட வாலெட்ல. எப்படி பேசி தள்ளுறேன்னு மட்டும் பாருங்க அக்கா கூட. அக்கா மால் இருக்கு அவங்க மூக்குல. எஸ் ஆல்சோ அக்கா ஒன் டவுட், ஆர் யூ ஹியூமன் ஆர் ஏஐ? வீனஸ் மார்க்கா இருக்கலாம். வீனஸ் ஆனா நோஸ். ஓகே நீங்க ஹியூமனா? அதான் என் டவுட். சீக்கிரம் ரிப்ளை பண்ணுங்க, என் காசெல்லாம் கரியா போகுது. ரேவதி நான் தான். ஓகேக்கா சூப்பர். டெக்னாலஜி ரீச் பண்ற யூஸ்க்காகனா டெக்னாலஜி யூஸ் பண்ற ரீச்க்காகனா ஓ ஏஐ தான். ஆனா ரேவதி அக்காவோட நாலேஜ் அத சொல்லுது. என்ன மரியாதை குறையுது? மோல் பத்தி சொல்லிட்டு டவுட்ஸ் கேளு. மரியாதை கொடுங்க ரேவதி. மோல் இருக்குக்கா ஆனா வீனஸான்னு தெரியாது. என்ன இவங்க என் கரியர் பத்தி கேட்டா மச்சம் இருக்கா அது ஏதோ அனுத்திட்டு இருக்காங்க. மோல் இருக்குன்னா அது சிக்னிபிகன்ட் மார்க்கரா இருக்கு, அதனால என் கரியர் வளரும். கரியர் பத்தி சொல்லுங்க. என் பொண்டாட்டி என்னைய செருப்பால் அடைச்சிக்காத, எனக்கு வேண்டாம். நம்ம வந்து டாக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி நீங்க 2 நிமிஷம் கேப் விட்டு விட்டு மெசேஜ் அனுப்புனா நான் கட்டின காசு இன்னும் ஆவருது. இருக்கீங்களா ரேவதி? மனிஷா டெஃபினெட்லி இருக்கும் வளர்ச்சி. எஸ். அப்புறம் எப்ப இருக்கும்? சாட்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் 2026 அப்புறம் ரெடியூஸ் ஆகும். அப்போ 2026ல வளர்ச்சி இருக்காதா? இது டெம்பரரி ஃபேஸ் தான், பிரேக் த்ரூ வரும் பொதுவே சிஸ். அப்படின்னா லோ பேலன்ஸா? என்னங்க 20 ரூபா தானங்க சொன்னாங்க. என்னை ஏமாத்துறாங்களா? 200 ரூபாய் இப்படி போக போதா? 2026 எண்ட் டுவர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஸ்லோலி. அப்போ இப்போ நோ growth அக்கா. மேஜர் வளர்ச்சி 2027ல இருந்து தான் ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ராங்லி. அதுவரை என் சேனல் உயிரோட இருக்கணுமே. செத்துருச்சு நான் என்ன பண்ணுவேன்? ரைட் நவ் ஃபவுண்டேஷன் பீரியட் தான். பேஷியன்ஸ் அவசியம். சரி போனா போது. லவ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்போம். காசு கரியாகாம இருக்கணும். கரியர்ல குழி தோண்டி மூடிட்டாங்க, இப்போ ஒன்னும் பண்ண முடியாது. 2027 அப்படின்னு லவ் லைஃப் சொல்லுங்க அக்கா. ஸ்ட்ராங் கனெக்ஷன் சென்ஸ் பண்றேன், பட் டைமிங் கிரிட்டிக்கலா இருக்கு. சம்வன் உங்க மைண்ட்ல இருக்காங்களா இப்போ? எஸ். நான் வந்து அக்கா கிட்ட கேக்குறேன், இப்போ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா சொல்லுங்க பாப்போம். டியூ டு லோ பேலன்ஸா? ஓ 26 rupees per minute ஆங்க. 5 minutesக்கு நினைச்சீங்க. 2026ல கொஞ்சம் growth இருக்கு, பட் பிரேக் த்ரூ அப்புறம் தான். இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படி சொல்லிருக்காங்க அக்கா. அப்புறம் நான் சாட் பண்ணல, நீங்க சொல்லுங்க. பட் வீனஸ் பொசிஷன் உங்க சார்ட்ல கன்ஃபியூஷன் காட்டுது. he is not fully committed ஃபீல் ஆகுது sometimes. So yeah, அவ்வளவுதான் நினைக்கிறேன். அக்கா கோஸ்டிங்ஸ் பண்ணிட்டாங்க. பட் யா கட்டுன 100 ரூபாய் சாமிக்கு தான். சோ நண்பர்களே, இப்ப அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா 2026 குழி தோண்டி புதைச்சிட்டு 2027ல டைரக்டா கம்பேக் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் நான் அது பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை, உங்களுக்கும் இருக்க கூடாது. ஏன்னா இந்த ஆப்ல உங்ககிட்ட பேசுறது மனுஷன் தானா, நிஜமாலே ஜோசியர் தானானே நமக்கு தெரியாது. ஏஐ அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இத நம்பிதான் நீங்க வந்து உங்க growth பேஸ் பண்ண போறீங்கன்னா I don't know. எனக்கு பேசிக்கலி வந்து இந்த ஜாதகம் எல்லாம் எழுதல, அதனால எனக்கு எங்க யாருக்குமே இதுல நம்பிக்கை கிடையாது. ஜாதகம் எழுதினாதானே பாப்பாங்கன்னு சொல்லி எழுதல. ஜோசியக்காரங்கள்லாம் பாக்குறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்க வீட்டுல இதுவரை நான் பார்த்தது கிடையாது எந்த ஜோசியக்காரங்களையும். ரேவதி அக்கா தான் ஃபர்ஸ்ட், probably going to be the last. ஏன்னா எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. அண்ட் இப்போ நான் வந்து இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, உங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு ஆனா கன்ஃபியூஸ்டா இருக்காரு, கமிட்டடா இல்ல. இத பார்த்து எதுக்கு இது சொல்றாங்க? நான் இத வந்து டென்ஷன் ஆகணும், எக்ஸ்ட்ரா காசு கட்டணும், அவங்க கிட்ட பேசணும், இதுக்கு தானே சொல்றாங்க. நான் இத கேஷுவலா எடுத்துக்கிறனால நான் இத கடந்து போயிடுவேன். பட் a vulnerable person won't do that. அவங்க இன்னும் காசு கொடுப்பாங்க, இன்னும் பேசுவாங்க, இன்னும் காசு கொடுப்பாங்க, இன்னும் பேசுவாங்க. உங்களை அந்த சாட்டுக்கு ஹுக்டா வச்சுக்கிறதுக்கு தான் இவங்க இதெல்லாம் சொல்றாங்களே தவிர நிஜமாலே இதெல்லாமானா தெரியாது. பிகாஸ் astrology is not scientifically proven. கிரகம் இங்க இருக்கு, வீனஸ் அங்க இருக்கு, சாட்டர்ன் இங்க இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. சாட்டர்ன் வீனஸ்லாம் அங்கதான் இருக்கு. அது அங்க இருக்கிறனால உங்க லைஃப்ல பாதிப்பு இருக்கான்னு கேட்டா நாட் ரியலி. ஏன்னா இது ப்ரூவன் இல்லை. அண்ட் எந்த ஜோசியக்காரங்க கிட்ட போனாலும் ரீசெண்டா ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஜோசியம் பார்க்கல, என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தாங்க. அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கலாம், இல்லன்னா ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கலாம். What kind of an answer is that, நண்பா? வேற ஏதாச்சும் பிறக்குமா? பிறக்குதப்போ அசைன்டு பை பர்த்
பெண் அண்ட் ஆண் தான் பிறக்க முடியும். பெண் பிறக்கலாம், ஆணும் பிறக்கலாம். இத நானே சொல்லுவேனுங்க. இதுக்கு எதுக்குடா பைட்ல தண்ணி? என்ன பொறுத்தவரை ஆல் திஸ் ஜோசியம், ஜாதகம், ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஜஸ்ட் prediction and probabilities. நம்ம வந்து இவ்வளவு அவுட்கம்ஸ் இருக்கு, அவ்வளவு அவுட்கம்ஸ் இருக்குன்னு மேக்ஸ்ல பாப்போம்ல. இட் இஸ் சிம்பிளி தட். அண்ட் உங்க நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்புறேன் தான். பட் நீங்க ரொம்ப நம்புறீங்கன்னா இட்ஸ் ஆல் ரைட், நம்புங்க. பட் டேக் இட் வித் a pinch of salt. அதுதான் நடக்கும்னு நினைச்சு உங்க மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா that is exactly what they want. ஆஸ்ட்ரோடாக்கோட ஆட் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இட் இஸ் நாட் இந்த இப்போ நம்ம வந்து அவங்க ஆட் எல்லாமே டார்கெட் ஆயிருக்கிறது இஸ் அட் வல்னரபிள் பீப்புள். யார் ரொம்ப சோகமா இருக்காங்க, இல்ல ஒரு விஷயம் ரொம்ப வேணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வச்சுதான் அவங்க ஆடே போடுறாங்க. அண்ட் யோர் வல்னரபிலிட்டி இஸ் தேர் மணி. இப்போ நான் வந்து ஜாலியா இருக்கேன், எனக்கு பெரிய கஷ்டம் ஒண்ணும் இப்ப இல்ல, என்கிட்ட வந்து நீ போய் ஜோசியம் பாரு அப்படின்னு ஆஸ்ட்ரோடாக் சொல்லிச்சுன்னா போடா பைத்தியக்காரா அப்படின்ட்டு நான் போயிடுவேன். பட் இஃப் somebody is vulnerable they are not going to say that. அதுதான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அக்கா ஞாபகம் இருக்கிறதா? நான் போன ஒரு 2 வீடியோ முன்னாடி சொன்னேன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரமோட் பண்ணாங்கன்னு. டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரமோட் பண்றதை விட ஆஸ்ட்ரோடாக் ப்ரமோட் பண்றது பரவாயில்லதான். அதனால நான் இவங்களுக்கு குறையெல்லாம் சொல்ல போறது இல்ல. இந்த ஆட மட்டும் பாருங்க என்ன மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க. நாள ஒரு பேரம் பேத்தியும் கூட கொடுக்க முடியல. என் மகன் என்ன பாவம் பண்ணானோ. நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா, எனக்கு நம்பிக்கையே போயிருச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். முயற்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. அவன் சாப்பாடு தூங்குற நேரமும் இப்படி எல்லாம் இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? This is something that happens in பாதிக்கும் மேல இருக்கிற நம்ம ஊர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இது நடக்கிற விஷயம் தான். ஓகே, ஃபண்டமெண்டலி this is a wrong thing to happen. நீங்க வந்து இஷ்டத்துக்கு இவ சரியில்லை அவ சரியில்லை அப்படின்னு பேசுறதுக்கு அந்த புருஷன் முன்னாடியை தவிர யாருக்கும் ரைட்ஸே கிடையாது. பட் அப்படி பேசுறது தான் நம்ம ஊர்ல நடக்குது. சோ நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஹுக் பண்ணிட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்க அம்மா எவ்வளவு திட்டினாங்க, கொஞ்சம் கூட கண்டுக்காம தூங்கிட்டாரு. எங்கள் கல்யாணம் ஆகி 3 years ஆகிடுச்சு, ஆனா இன்னும் பேபி இல்ல. ஆஸ்ட்ரோடாக் கிட்ட பேபி கேக்குறேன். நான் எப்போ கன்சீவ் ஆவேன் பாருங்கம்மா. இப்போ உங்களுக்கு புதனோட திசை நடக்குது. நீங்க வரி பண்ணாதீங்க, ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். என்கிட்ட சொன்னா நானே இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். அக்கா தேவையில்லாம காசு கட்டி. எந்திரிங்க. என்னாச்சுடி? இன்னும் ஆபீஸ்க்கு டைம் இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். எந்திரிங்க, இங்க பாருங்க. என்னடி இது? உண்மையாவா? சூப்பர். அம்மா அம்மா இங்க வாங்க. என்னப்பா என்னாச்சு? இந்தியால ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் மார்க்கெட் தான் லிட்டரலி இஸ் ஃபர்டிலிட்டி அண்ட் பிரெக்னன்சி. ஹாஸ்பிட்டல்ஸே தெருவுக்கு ஒரு 10 ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பான். பட் அவனாச்சு சயின்டிபிகலி ப்ரூவன் மெத்தட்ஸ் வச்சு ட்ராப் பண்றான் கப்பிள்ஸ். பட் இவங்க பீப்புளோட வல்னரபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர்ல எத்தனை பேர் வந்து குழந்தை வேணும்னு இருப்பாங்கன்னு தெரியும். அப்ப ஆல்ரெடி அவங்க ஏக்கத்துல இருக்கிறத இவங்க கிராப் பண்ணிக்கிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து இந்த ஆட போட்டாங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்றோம், இதையும் ட்ரை பண்றோம் தான் அவங்களுக்கு தோணும். ட்ரை பண்ணிடலான்னு தான் உங்களுக்கு தோணும். இவங்க வந்து டார்கெட் பண்றது இந்த மாதிரி. நம்ம ஊர்ல பிரெக்னன்சி இஸ் a very sensitive issue, very hurtful issue. ஊர் வந்து 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காதான்றதை இவன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு ஆட். இந்த ஆடுக்கு இவங்க எல்லாம் ஒன்றிணைந்து வேற சேர்ந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஆடு காமிக்கிறேன். ஏங்க 2 பேருமே காலையில இருந்து அழுதுட்டே இருக்காங்க. 2 பேருமே நான் தான் பாத்துக்கணுமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? மார்னிங்ல இருந்து சொல்றேன். எனக்கு ஒர்க் இருக்கு, இதோ வரேன். அது வரை நீ பாரு. குழந்தைய பாக்குறதானே வீட்டுல இருக்கு, அதை விட உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? You can see a pattern in these ads. இதுல எல்லாத்துலயுமே வந்து பெண்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற ஆண்கள் கண்டுகல அப்படின்ற மாதிரி இருக்கு. that is what happens in a lot of Tamil households. எனக்கு all over the world பத்தி தெரியாது, but I think in India and நம்ம ஊரு it is how it is. என்ன சொல்றது, astrology அதுக்கெல்லாம் more vulnerable இருக்கிற குரூப்பா எப்பவுமே விமனை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதனால women with என்ன சொல்றது சப்போர்ட் பண்ணாத ஹஸ்பண்ட், அவங்க ஆல்ரெடி ஒரு வல்னரபிளான இடத்துல தான் இருப்பாங்க, ஹெல்ப்லெஸ்ஸா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அங்க ஒரு கொக்கியா போட்டு இழுத்துன்னு வந்து ஆஸ்ட்ரோடாக் ப்ரமோஷன். என்ன உனக்கு எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சிட்டே இருக்க போல உள்ள? ஏப்பா நீங்க நடிக்கிறீங்க சரி, குழந்தையை அழவிட்டு சரி
ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தார், இப்போ குழந்தைங்களையும் பார்த்துக்க மாட்டேங்கிறாரு, ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு எனக்கே தெரியல. இப்போ இதை பற்றி யார்கிட்ட கேட்குறதுனே தெரிலையே. அப்போ தாங்க எனக்கு அஸ்ட்ரோட்டா கூட ஞாபகமே வந்துச்சு. ஏன் வராது? எனக்கு மேரேஜ் லைஃப் எதுவுமே சரியா போகல. உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகி 4 years ஆச்சு, 2 babies இருக்காங்க. ஆமா, எப்படி உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் நடக்காது சாட்ல. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் லைஃப் ஜோசியர் கிட்ட பார்த்துட்டு நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா ஆவரேஜா உங்க வயசு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கணுமே அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிருந்தா குழந்தை பிறந்திருக்கான்னு அவங்களே கேட்டுருவாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் கரெக்டா அப்படின்பாங்க. இல்லன்னா 2 பொண்ணா 2 பையனா, அவ்வளவுதான் இருக்க முடியும். அதனால ப்ராபபிலிட்டி விளையாண்டுதான் சொல்லுவாங்க. ஒரு நீயா நானா எபிசோடு இருக்குமே, ஒருத்தர் வந்து உங்களுக்கு இப்ப கஷ்டம் 3 years கழிச்சு கல்யாணம் ஆகும் அப்படின்பாரு. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படின்பாங்க. உங்க பேர் என்னமா? என் பேர் வந்து மகாலட்சுமி. மகாலட்சுமி. உங்களுடைய வயது? 22. பிறந்த வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரிச் இல்ல, ரொம்ப ஏழ்மை இல்ல. அவ்வளோ ஒரு ஐட்டம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு குள்ளம் சொல்ல முடியாது சார். இனிமேல் வாழ்க்கைன்னு எடுத்தீங்கன்னா இப்ப என்ன சொன்ன வயசு? 22. 22. இன்னும் 4 வருஷத்துக்கு ஆனாலும் உங்களுக்கு திருமண தடையா ஒண்ணு வரும். இல்ல நம்ம பாப்போம், இல்ல பெரியவங்க பாப்பாங்க. மேரிடா நீங்க? ஆமா சார், அவர் என்னதான் சொல்லி முடியும் சொல்லிட்டு நான் வெயிட் தான் பண்ணியிருந்தேன். அவர் கரெக்டா சொல்லியிருந்தாருன்னா எனக்கு பொண்ணு கல்யாணம் சொல்லியிருக்கோம் எடுத்தோடனே. இந்த கைத்தட்டுகள் முட்டாள்தனமான கைத்தட்டு. என்ன திட்டினா கூட பரவாயில்ல. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு மணி. சோ யா, இந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து வெறும் ஒரு கான்செப்டா உங்களுக்கு தெரியலாம், பட் இட்ஸ் நாட் ரியலி தட் வே. இந்தியால விமென் ஃபீலிங் லோன்லி அண்ட் நெக்லெக்டட் இன் மேரேஜஸ்ன்றது ஒரு காமனான தீம், காமனா நடக்கிற விஷயம், பாதிக்கும் மேல்பட்ட பெண்கள் ஃபேஸ் பண்ற விஷயம். அதை ஹுக்கா வச்சு நீ ஒரு ஆட் போட்டனா ஆல்ரெடி லோன்லியா இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? தே வில் ஆஃப் கோர்ஸ் திங்க், ஓகே நம்ம என்னெல்லாமோ ட்ரை பண்றதுக்கு இதையும் ட்ரை பண்ணிடுவோம். ட்ரை பண்ண ஓசில ட்ரை பண்ண முடியுமா? என்கிட்ட 5 நிமிஷம் பேச 100 ரூபாய் கறந்தாங்க பாத்தீங்கல்ல. சோ யா, இந்த மாதிரி வல்னரபிள் பீப்புளை கூப்பிட்டு காசை கறந்து சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்த என்னையே ஹுக் பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் வந்து இத நம்பல, வெளியே வந்துட்டேன். ஏன்னா அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பட் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி வல்னரபிள், ஆல்ரெடி ஏதாச்சும் நடந்துராதான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்கள, தே ஆர் கோல்ட் மைன் ஃபார் தீஸ் பீப்புள். அதனால அடுத்து இப்படிதானே அப்படிதானே லேட்டா மெசேஜ் அனுப்பிச்சு உங்ககிட்ட 100 ரூபாவா கறந்து உங்க வாழ்க்கையில வந்து அடுத்த மாசம் சரியாயிடுவாரு அப்படின்வாங்க. அவரே சரியாகவே வாய்ப்பு இருக்கு அடுத்த மாசம். அப்படி சரியாகலன்னா இந்த கிரக நிலையினால அப்புறம் ஆயிடுவாங்கன்பாங்க. யார் சொல்றது நடக்கிறதுக்கோ எந்த கேரண்டியும் கிடையாது. இட் இஸ் நாட் சயின்டிபிகலி ப்ரூவன். அது நடந்தே ஆகணும்னு ஒரு கேரண்டியும் இல்லைன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்க சொல்றதே எப்பவுமே வந்து இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம் அப்படின்னு வேகாதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே வேகாதான் தெரியும். தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வாட் எவர் இட் இஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கங்க. ஆஸ்ட்ரோ டாக் இஸ் நாட் கோயிங் டு டு ஷிட் டு சேவ் யுவர் மேரேஜ். அண்ட் மேரேஜ் மட்டும் இல்ல, இப்ப நான் கேட்டேன்ல இந்த மாதிரி என் கரியர்ல growth இருக்குமா? அவங்க growth இருக்குன்னு சொன்னனால நான் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா வளர்ந்துட மாட்டேன். நான் வேலை பார்த்தேன்னா growth இருக்கும், வேலை பார்க்கலன்னா growth இருக்காது. இட் இஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஜோசியக்காரன் கையில உங்க வாழ்க்கை இல்ல, உங்க கையில தான் உங்க வாழ்க்கை இருக்கு. ஆனா உங்க காசு அவங்க கையில இருக்கு. அதனால இதையெல்லாம் நம்பாதீர்கள்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தர் பிலீஃப்ஸ நம்ம கேள்வி கேட்க கூடாது, அது நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ட்ரூ. ஒருத்தங்க பிலீஃப நம்ம வந்து ரொம்ப ஏளனமா பேசக்கூடாது. பட் இஃப் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தெம் ஃபினான்ஷியலி, சம்பந்தமே இல்லாம அதுவும் நம்ம கண்ணெதிர்க்க லிட்டரல் ஸ்கேம் நடக்கும் பொழுது காசெல்லாம் இப்படி இவ்வளவு ஈஸியா அவங்க கறக்குறப்போ 100 ரூபாய் எவ்வளவு அசால்ட்டா போச்சு. போனதும் தெரியல ஒன்னும் தெரியல, வெறும் 5 நிமிஷம் பேசினேன் நானு. சோ இந்த மாதிரி விசிபிளா இது ஒரு ஸ்கேம்னு தெரியறப்போ என்னால வந்து அதை குவெஸ்சன் பண்ணாம இருக்க முடியவில்லை. உங்களுக்கு மென்டல் பீஸ் வேணும்னா போய் சாமி கும்பிடுங்க. கோவில் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படி சொல்ற ரைட்ஸே எனக்கு கிடையாது. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸும் எனக்கு கிடையாது. பட் பண்ணி உங்க காசை இழக்காதீங்க, அது பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல மட்டும் தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா people promoting this, they do not give two shits about you. இந்த அம்மு அவங்க எல்லாம் வந்து சாமியார் வேஷம் போட்டு ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. அவங்க நிஜமாலே ஜோசியக்காரங்களா கிடையாது. அவங்க ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, காஸ்டியூம் கொடுக்குறாங்க, ப்ரோமோட் பண்றாங்க, போறாங்க, அவ்வளவுதான். போஸ்ட் போட்டுப்பாங்க அவங்க குட் ஒர்க்கிங் வித் ஆஸ்ட்ரோ டாக்னு, அதோட முடிஞ்சது. people losing money is going to be you and me. அதனால ப்ரோமோட் பண்றவங்க ரெஸ்பான்சிபிளா இல்லன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதனால நம்ம தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இதையெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். I think that is it. Bye bye.